இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் பெயர் என்னன்னா, நாளும் மாற்றமும். நம் வாழ்வில் எல்லாமே ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது. நம் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்கும். நாம் ஏன் இன்னும் இப்படியே இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம கஷ்டம்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும், ஒரே நாள்லே மாறாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையும் அதை பற்றி தான். லிங்காபுரம் என்ற ஒரு அழகான செழுமையான கிராமம் இருந்துச்சாம். அங்கு சேகர் என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் அமைதியானவர், தாழ்மையானவர், அப்புறம் கடின உழைப்பாளி. அவர் அவருடைய மனைவி, மகள், மகன் என்ற குடும்பத்துடன் வசித்து வந்தார். சேகரின் மனைவி அவருடைய எல்லா தொழிலுக்கும் உறுதுணையாக இருப்பாள். சேகர் ஒரு வெங்காய நாத்து நடும் விவசாயி. அவருடைய நிலத்தில் நடுத்தர விளைச்சல் மட்டுமே கிடைக்கும். ஆனால் அவருடைய நண்பர்கள் நிலத்தில் அதிகமாக விளைச்சல் கிடைக்கும். அதனால் சேகருக்கு அவருடைய நண்பர்களிடம் போட்டியோ பொறாமையோ கிடையாது. சேகரின் மனைவி அவரிடம், ஏன் இந்த வெங்காயத்தையே விளைச்சல் செய்றீங்க, வேறு ஏதாவது செய்யலாம் வாங்க என்றாள். அதற்கு சேகர், கொஞ்சம் பொறு, எல்லாம் ஒரு நாள் மாறும் என்று சொல்லி தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தார். ஒரு நாள் நல்ல காற்று மழை அதிகமாக வீசியது. அந்த மாவட்டம் முழுவதும் வீசியது. காற்று மழையினால் அனைத்து விவசாயிகளின் விளைச்சலும் பாழாயின. அனைத்து செடிகளும், மிளகாய், வெங்காயம், கத்திரிக்காய் போன்ற செடிகள் எல்லாம் வேருடன் மண்ணிலிருந்து பிடுங்கப்பட்டு போயின. கிட்டத்தட்ட 2 வாரத்திற்கு மேல் காற்று மழை தொடர்ந்தது. சேகரின் வெங்காய செடியும் மண்ணிலிருந்து வெளியே வந்தன. ஆனால் சேகரின் எல்லா செடியிலும் கொத்து கொத்தாக வெங்காயம் இருந்தது. மற்ற யார் நிலத்திலும் இந்த அளவில் இல்லை, பிஞ்சுகளாகத்தான் இருந்தது. அந்த நேரம் பார்த்து வெங்காயம் விலை மிக அதிகமாக உயரத் தொடங்கியது. 1 கிலோவே மிக அதிக விலையில் இருந்தது. லிங்காபுரம் கிராமத்திலேயே சேகரின் நிலத்தில் மட்டும்தான் அந்த நேரம் பார்த்து நல்ல விளைச்சல். அவர் அதிக விலைக்கு விற்று அதிக லாபம் பார்த்து இன்னொரு நிலத்தையே வாங்கிவிட்டார். பிறகு சேகர் தன் மனைவியை பார்த்து மிகவும் சந்தோஷத்துடன், நான் சொன்னது போலவே நடந்துருச்சு பத்தியா, நம் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் மாறாது என்று சொன்னார். நன்றி.